நீ விட்ட சவால்ல நீ ஜெயிக்க வாழ்த்துக்கள். கதிர் தம்பியோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் போல. என்ன பாக்குற? நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரு கூட இருந்தாலும் இல்லைனாலும் புருஷன் மட்டும் கூட இருந்தா போதும். பொண்ணு என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி ராஜி. உன் மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு மீனா. அத்தை, இன்னும் அவர் கடைக்கே போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படிதான் கதிர்ராஜ் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவும் விறுவிறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாரு. திருத்தம் திருத்தம் திருத்தமா சொல்லுங்க. கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப இல்ல, கதிருக்கும் ராஜிக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சப்போ. ஏச்சி, சும்மா மூச்சுக்கு 300 தடவை அதையே சொல்லுவ. இத பாரு, இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே மாமா கிட்ட ஒரு விஷயமும் கேக்குறது இல்லன்னு. கேட்டா இப்படிதான் ஏதாவது பண்ணி வைப்பாரு அவரு. அப்புறம் அவர் சம்மதிக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் எதுவுமே கேக்குறது இல்ல. இப்ப பாத்தியா எப்படி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு. மாமா சொல்லாம கொல்லாம எங்கேயும் ஓடி போகலல்ல, கடைக்கு தானே போயிருக்காங்க. ஆமா. ஏண்டி எப்படி நீ படபடன்னு பேசிட்ட? ஏத்த, ஒரு சின்ன விஷயம், இதுக்கு எதுக்கு இம்பிட்டு பயப்படுறீங்க? நீங்க எப்படிதான் 30 வருஷம் மாமா கூட குடும்பம் நடத்துனீங்களோ தெரியல. ஐயோ, அவர் சாயங்காலம் வீட்டுக்கு வருவாரான்னு தெரியலையேடி. வீட்டுக்கு வராம காசி ராமேஸ்வரம் கிளம்பி போயிடுவாங்களா என்ன? வாய் கழுவு முதல்ல. என் புருஷன் விறுவிறுவிறுன்னு எழுந்திருச்சு போனார்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. வீடுன்னா அப்படிதான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த விஷயத்தை கலந்து பேசி சண்டை போட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படியெல்லாம் கிடையாது. உங்க மாமா பேசுவாரு, நாங்க தலையாட்டுவோம். முதல் தடவையா ராஜி பேசி அதுக்கு மாமா தலையாட்டட்டுமே. என்ன இப்போ?